சாப்டர் 2 படிக்க போகிறேன். ஸோ இந்த சாப்டர் பேர் கரு. ஸோ அப்போ தான் மனிதர்கள் மறந்துட்டாங்க இப்படி கேர்ளோட வயிற்றுல பேபி அந்த முறை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மென்னோட ஸ்பேமும் கேர்ளோட கருமுட்டையும் சேர்த்து ஒரு ஹியூமன் சீடு மாதிரி வரும். அந்த ஹியூமன் சீடு ஒரு டெஸ்டிங் குடுவை, ஒரு சோதனை குடுவைக்குள்ளே போட்டு அதை பண்ணி அதை ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே போடுவாங்க. அந்த பாக்ஸ் ஒரு நீர்த்துளி அளவுக்கு குட்டியாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அது புரோட்டீனால் செய்யப்பட்டது. ஸோ அப்போ தான் மனிதர்கள் 200 years வாழ்வாங்க. ஆனால் அவங்க ஸ்பேஸில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க டெஸ்டினிக்கு போகிறதுக்கு லைக் ஒரு 1000 years ஆகும். அதனால் அவங்க அவங்க இங்கேன்னு ஒரு பிளேசஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிளேசஸ் ரொம்ப 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 பெருசாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல்ஸ், கார்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் அந்த பேபிஸ் வளர்ந்து வளருவாங்க. சொன்ன மாதிரி அந்த ஆணோட ஸ்பேமும் அந்த பெண்ணோட கருமுட்டையும் சேர்த்து அந்த ஹியூமன் சீட் வரும்ல, அப்புறம் அந்த பாக்ஸ் அது அதில் வளர்ந்து அப்படி தான் போகும். ஸோ அதில் அந்த ஹோல் லைஃப்பை அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே வளர்ந்த பேபிஸ் வளர்ந்து அவங்க சில பேபிஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பேபிஸ் அந்த மாதிரி போயிட்டு 5th generation தான் ஆக்சுவலி அந்த டெஸ்டினிக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மஞ்சக்குள்ளன்லேருந்து அந்த மாதிரி நிறைய பெரிய ஷெல்ஃபில் வச்சுருந்தாங்க அந்த ஹியூமன் சீட்ஸை. அப்போ அந்த சன்னை ஒரு ரேடியேஷன் வேவ் மாதிரி கொடுத்துச்சு. அந்த வேவில் அந்த பிளேஸுக்கு லைட்டாக ஷேக் ஆச்சு. இப்போ மனிதர்கள் டிசைட் பண்ணாங்க நம்ம எவாக்யூவேட் பண்ணணும் அது இமீடியட்லி. ஸோ டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் போகும்போது ஒரே ஒரு சீடை மறந்துட்டாங்க. ஸோ நான் இன்னும் கூட சொல்கிறேன் எப்படி வளரும். இந்த சீட் இருக்குல்ல, அதில் ஃப்ராஸ்ட் பண்ணுற மாதிரி குளிர் வரும். அது ஃப்ராஸ்டடாக அங்கே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஸ்டாப் பண்ணி வெப்பம் வரும்போது அது ஹேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஸோ இந்த சீடு மறந்துட்டாங்களே, சீடு அங்கே பல 100 இயர்ஸுக்கு அங்கேயே இருந்துச்சு. ரொம்ப தனியாக இருந்துச்சு அது. அப்புறம் அங்கே அந்த மஞ்சள் குழந்தை நிறைய மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மெஷின்ஸ் ஓடிட்டே இருக்கும். அந்த மெஷின்ஸ் என்ன பண்ணணும்னா பேபியை வளர்க்கும், பால் கொடுக்கும், அந்த மாதிரி தேவையான ஸ்டஃப் தான் பண்ணும். அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் இருக்குது என்னென்னா, அப்போ தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு நோ பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் கம்ப்யூட்டருக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷன் அந்த கம்ப்யூட்டரை படித்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த நாலேஜ் ஸோ உங்கள் பாடியை செத்து போனாங்களும் உங்கள் ஹார்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்கள் பாடி செத்து போனாலும் உங்கள் ஹார்ட் லிவ் ஆகும். அந்த மாதிரி இப்போ அந்த குழந்தைக்கு போகலாம். இந்த குழந்தை திரும்பவும் அந்த சன் ரொம்ப வருஷத்துக்கு அப்படி திரும்ப அந்த சன் ரேடியேஷன் வேவ் கொடுத்துச்சு. அந்த வேவில் அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுற திங்குக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிடுச்சு. இந்த வெப்பம் அந்த சீட்லேருந்து ஒரு குழந்தை உருவாச்சு. அந்த குழந்தை அங்கேயே இருந்துச்சு. காலும் கையும் நல்லா வளர வரைக்கும். வளர்ந்துட்டு அப்புறம் அது தவிர்த்து அதே அந்த மிஷின்ஸ்க்கு போயிடுச்சு. அந்த மிஷின்ஸ் அதுக்கு பால் கொடுத்து வளர்த்துச்சு. இதான் சாப்டர் 2. Thank you.